Hello everyone, I am Sneha, lecturer, Department of Physician Assistant, SNS College of Allied Science. Today we are going to see about innervations of bladder. First bladder அப்படினா என்னன்னா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படினா temporary storage of urine. Temporary urine ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட கெபாசிட்டி என்னன்னா 300 to 400 ml. Urinary bladder is a triangular hollow organ. அந்த ஷேப்ல இருக்கும். எங்க லொகேட் ஆயிருக்குன்னா lower abdomenல லொகேட் ஆயிருக்கு. பாடி நெக்னு சொல்லிட்டு இதுல பார்ட்ஸ் இருக்கு. இது bladderோட வால் எதால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படினா ஸ்மூத் மசில்னால ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட ரோல் என்னன்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின், அசிஸ்ட் இன் தி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யூரின். யூரினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி யூரினை வாய்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். யூரினை வாய்ட் பண்ணுற பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம மிக்சுரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னர்வேஷன்ஸ் யூரித்ரல் ஸ்பிங்க்சர்ஸ் இருக்குது. இந்த பிளாடருக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பிங்க்சர், எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பிங்க்சர், 2 ஸ்பிங்க்சர் இருக்குது. இன்னர்வேஷன்ஸ் ஆஃப் பிளாடர் பார்த்தீங்கன்னா 3 இன்னர்வேஷன் இருக்குது. இன்னர்வேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கன் சப்ளை, ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்ளை. இதில் 3 இன்னர்வேஷன்ஸ் இருக்குது. ஆர்டீரியல் இன்னர்வேஷன், வீனர் இன்னர்வேஷன், நர்வ் இன்னர்வேஷன். பிளாடருக்கு என்னென்ன ஆர்டரிஸ் சப்ளை ஆகுது, என்னென்ன வெயின்ஸ் சப்ளை ஆகுது, என்னென்ன நர்வ் சப்ளை ஆகுது. ஆர்டரிஸ் வந்து என்ன பிளட்டை கேரி பண்ணணும்னா ஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். பிளாடருக்கு பிளட் சப்ளை கொடுக்கக்கூடியது ஆர்டரிஸ். நெக்ஸ்ட்டு வெயின்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஆக்சிஜன் பிளட் எல்லாமே கேரி பண்ணி ஹார்ட்டுக்கு வந்து அனுப்பி அங்கேருந்து சர்க்குலேட் ஆகி திரும்ப ஆர்டரிஸ் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நர்வ் இன்னர்வேஷன், என்னென்ன நர்வ் சப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நர்வ் இன்னர்வேஷன். யூரினரி பிளாடருக்கு பார்த்தீங்கன்னா 2 நர்வ் சப்ளை ஆகுது. ஒன்று சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் என்னன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே இனிஷியேட் பண்ணுறது, ஸ்டிமுலேட் பண்ணுறது சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம். வேறு பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நர்வ் சிஸ்டம். இதில் வந்து நர்வ் இன்னர்வேஷனில் 2 நர்வ்ஸ் இருக்குது. ரெண்டாவது எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சர்னு பார்த்தோம் இல்லையா. இன்டர்னல் ஸ்பிங்க்சர் வந்து பிளாடரோட இன்டர்னல் ஸ்பிங்க்சர் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சர் என்ன சப்ளை பண்ணும் அப்படின்னா சொமேட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா T11, T12, L1, L2லேருந்து ஹைப்போகேஸ்ட்ரிக் அண்டு வெசிக்கல் ப்ளக்ஸஸ் வந்து டெட்ரூசர் மசிலுக்கு சப்ளை பண்ணுது. S1, S2, S3, S4ன்ற வெசிக்கல் ப்ளக்ஸஸ்லேருந்து பெல்விக் ஸ்ப்ளானிக் நர்வ் வந்து டெட்ரூசர் மசிலுக்கு சப்ளை பண்ணுது. பியூடென்டல் நர்வ் வந்து எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பிங்க்சருக்கு சப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் நர்வ் என்ன பண்ணுன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஸ்டிமுலேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. யூரினரி பிளாடர் ஃபில்லிங்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா யூரினரி பிளாடர் ஃபில் ஆனதுக்கப்புறம் அது வாய்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி நர்வ்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வ் என்ன பண்ணுன்னா டெட்ரூசர் மசிலை ரிலாக்ஸ் பண்ணும், இன்டர்னல் ஸ்பிங்க்சர் அண்ட் கண்ட்ராக்ட் பண்ணும். என்ன பண்ணுன்னா யூரினரி பிளாடரை ஃபில்லிங் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா டெட்ரூசர் மசிலை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும், இன்டர்னல் ஸ்பிங்க்சரை ரிலாக்ஸ் பண்ணும், யூரின் பிளாடரை எம்டி பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு சொமேட்டிக் நர்வ் என்ன பண்ணுன்னா எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சரை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும், வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் மிக்சுரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டீரியல் இன்னர்வேஷன். ஆர்டரி சப்ளை என்னென்ன பிளாடருக்கு போகும் அப்படின்னா மெயின் ஆர்டீரியல் சப்ளை வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வெசிக்கல் ஆர்டரிஸ் வந்து சப்ளை பண்ணுது. இது எங்கேருந்து அரைஸ் ஆகும்னா ஆன்டீரியர் ட்ரங்க் ஆஃப் இன்டர்னல் இலியாக் ஆர்டரிஸ்லேருந்து அரைஸ் ஆகும். அடிஷ்னல் ஆர்டீரியல் சப்ளை என்ன அப்படின்னா அப்ஜுரேட்டர் அண்டு இன்ஃபீரியர் க்ளூட்டியல் ஆர்டரிஸ் வந்து சப்ளை பண்ணும். இந்த ஃபீமேல் யூட்ரைன் அண்ட் வெஜைனல் ஆர்டரிஸ், ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் யூட்ரைன் அண்ட் வெஜைனல் ஆர்டரிஸ் வந்து அடிஷ்னல் ஆர்டீரியல் சப்ளை கொடுக்குது. The inferior vesical artery in the female is called the vaginal artery. ஃபீமேலில் இருக்கக்கூடிய இன்ஃபீரியர் வெசிக்கல் ஆர்டரியை வந்து நம்ம வெஜைனல் ஆர்டரிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வீனஸ் இன்னர்வேஷன். வீனஸ் இன்னர்வேஷன் அப்படின்னா என்னென்னா பிளாடரில் இருக்கக்கூடிய டிஆக்சினேட் பிளட்டை எது கேரி பண்ணக்கூடியதான் வெயின்ஸு. அந்த பிளாடருக்கு என்னென்ன வெயின் சப்ளை போகும் அப்படின்னா ட்ரெயினடு பை வெசிக்கல் வீனஸ் பிளக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வெயின் வந்து இதுக்கு வந்து டிஆக்சிடேட் பிளட் எல்லாமே கேரி பண்ணி ஹெல்ப் பண்ணுது. இன்ஃபிரோலேட்ரல் சர்ஃபேஸ் அங்கே வந்து இது லை ஆகிருக்கும். வெயின்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா பிளெக்ஸஸ் ட்ரெயின்ஸ் இன்டு தி இன்டர்னல் இலியாக் வெயின்ஸ்லேருந்து இந்த வெயின் சப்ளை வந்து. இன்னர்வேஷன்ஸ் ஆஃப் த பிளாடரில் வந்து 3 இன்னர்வேஷன்ஸ் இருக்குது. ஆர்டீரியல் இன்னர்வேஷன், வீனஸ் இன்னர்வேஷன், நர்வ் இன்னர்வேஷன். இந்த நர்வ் இன்னர்வேஷனில் மட்டும் டெட்ரூசர் மசிலுக்கு ஸ்பெசிஃபிக்கான நர்வ் சப்ளை பண்ணும், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சருக்கு இன்டர்னல் ஸ்பிங்க்சர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணும். இதுக்கான வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நர்வுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.